ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், மார்னிங் ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன். இனியா சீரியலுடைய கிளைமேக்ஸ் கூடிய சீக்கிரம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இனியாவில் ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்கேன், நம்மளுடைய ஆலியா மானசாவுடைய புதிய சீரியல் என்ன. ஸோ கொஞ்ச நாளாக நான் வந்து ஒரு அப்டேட் பார்த்துட்டு இருக்கேன். என்னன்னா, ஆலியா மானசா வந்துட்டு பேக் டு விஜய் டிவி அப்படின்ற மாதிரியான சில அப்டேட்ஸ் இருக்கு. ஸோ என்ன அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம டெலிவாட்ஸ் நடந்துச்சு இல்லையா, அதுக்கு முன்னாடி நம்மளுடைய விஜய் பார்ட்டி நைட் அப்படின்ற ஒரு ஷோ வந்து ஷோ கிடையாது, ஒரு ஈவெண்ட் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இருக்கிற விஜய் ஆர்டிஸ்ட் எல்லாருமே அங்கே போய் சாப்பிட்டுட்டு டின்னர் கொண்டாடிட்டு ஸோ எல்லாருமே பேசிட்டு வந்து வந்திருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த ஈவெண்ட்டில் நம்மளுடைய ஆலியாவுக்கும் வந்துட்டு இன்விடேஷன் போயிருக்கு. ஸோ அவங்களுமே அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆலியாவும் சரி சஞ்சுவும் சரி ரெண்டு பேருமே அங்கே வந்து வந்திருந்தாங்க. ஸோ ஏன் அவங்க வந்துட்டு இங்கே வந்தாங்க அப்படிங்கிறத பெரிய கேள்வி. ஏன்னா நீங்கள் வந்துட்டு விஜயிலேருந்து சன்னுக்கு போயிட்டீங்க. ஸோ போன கொஞ்ச நாளே விஜய் டிவியுடைய பேஜையே வந்து அவங்க அன்ஃபாலோ பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கிற ஒரு ஆர்டிஸ்ட் எதுக்கு விஜய் டிவியுடைய ஈவெண்ட்ஸில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும், இருக்கிற ஹெட்டெல்லாம் வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு டவுட் எனக்கு இருந்துச்சு. நான் அப்போவே சொல்லியிருந்தேன், மறுபடியும் பேக் டு விஜயா அப்படின்ற ஒரு கேள்வி வச்சிருந்தேன். அதை தொடர்ந்து இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிரவீன் மன்னட் சார் கூட சேர்ந்து ஒரு ஒர்க் பண்ணுற மாதிரியான ஒரு ரீல் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க, இந்த மேரேஜ் காஸ்டியூமில் இருக்கிற மாதிரி. ஸோ அந்த ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுருந்தா கூட ஜுவல்லரி ஆடாக இருக்குமா, ஏதாச்சும் சீரியலில் ஏதோ கேமியோ மாதிரி கொடுக்குறாங்களா அப்படின்றலாம் தெரியாமல் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ மறுபடியும் எனக்கு ஒரு டவுட், சன்னில் இருக்கும்போது எப்படி மறுபடியும் பிரவீன் மன்னட் சார் கூட ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சது. அதுவும் முக்கியமாக வந்துட்டு அவருடைய ஃபேவரட், அதாவது ராஜாராணி 2 உடைய கேமராமேன் கூட. ஸோ ரெண்டு பேருமே ஒட்டுக்காக வந்து செய்கிறாங்க. அவங்க வந்து இவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களா, அதாவது கலந்துக்கிறாங்களேன்னு சொல்லும்போது எனக்கு இன்னொரு பக்கம் டவுட் இன்கேஸ் ஆகிட தான் செஞ்சுட்டு இருந்துச்சு. இப்போ அதை தொடர்ந்து இப்போ இனியா எண்ட் ஆகுதுன்னு சொல்லும்போது எனக்கு ஓரளவுக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கு, ஷீ இஸ் பேக் டு விஜய் டிவி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விஜயில் ஏதாச்சும் ஒரு நியூஸ் வருது அப்படின்னா இதுக்கப்புறம் வர ஒவ்வொரு சீரியலுக்கும் நம்மளுடைய ஆலியா மானசாவை பேசலாம். நான் ஆல்ரெடி ஒரு அப்டேட் உங்களுக்கு கொடுக்க மறந்துருக்கேன். குளோபல் வில்லேஜஸுடைய இன்னொரு சீரியல் சீக்கிரம் வரப்போகுது. அதுக்கான ஆடிஷன் வந்துட்டு 3 நாளைக்கு முன்னாடி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய ஃபேம் எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் பேருமே போயிட்டு அங்கே ஆடிஷன்லாம் அட்டன் பண்ணிட்டு வந்தேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த சீரியலுமே கூடிய சீக்கிரம் வருது. மேபி அந்த சீரியலில் ஹீரோயினா ஆலியா மானசா கமிட் ஆகியிருக்கலாம். அதுக்கான டெஸ்ட் ஷூட்டாக கூட அந்த ஒரு ஷூட் இருந்திருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு அவங்க சைட்லேருந்து அஃபிஷியலாக நம்ம கிடைக்கிறதுக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதே போல் நமக்கு ஒரு சில சோர்சஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க மூலியமாக விசாரிச்சு நானுமே உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுக்குறேன். கண்டிப்பாக ஆலியா மானசா விஜய்க்கு வருவாங்க. அப்படி வராங்க அப்படின்ற பட்சத்தில் பிரவீன் மன்னட் சார் தான் அவங்களை டைரக்ட் பண்ணுவாங்க. அண்டர் குளோபல் வில்லேஜஸ் உடைய ப்ரொடக்ஷன் தான் வருவாங்க. ஸோ வெயிட் பண்ணுவோம். ஸோ இந்த அப்டேட் பற்றின உங்களோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்து இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.